நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் சர்வசக்தி ஜோதிட நிலையம் வழங்கும் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீக பதிவு. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நம்மளோட தொலைந்த பொருள்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட தொலைந்து போன பொருட்கள், அதாவது பணமோ இல்லை நகையோ, எந்த ஒரு பொருள் நம்மகிட்ட வந்து காணாமல் போனாலும் சரி, இல்லை அது நம்ம வச்ச இடம் எங்கன்னு தெரியல அப்படின்னாலும், அந்த காணாமல் போன பொருளும் சரி, நம்ம மறந்து வச்சக்கூடிய பொருளும் சரி, அது மீட்டு தரக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம் தான் அரைக்காசம்மன் என்று சொல்லக்கூடிய அன்னை பிரகதாம்பாள் ஆலயம். அதாவது இழந்த பொருள் மட்டும் இல்லை, அதாவது நகை பணம் அப்படின்றத தாண்டி நம்ம இழந்த வேலை, நம்மளுடைய இழந்த தொழில், சொத்து, இது எல்லாவற்றுக்குமே, அதாவது எந்த விஷயமானாலும் நம்ம இழந்த அனைத்து விஷயங்களையும் மீட்டு தரக்கூடிய கோயில் தான் இந்த திருத்தலம். அதாவது இந்த திருத்தலத்தில் அம்பாள் பார்த்திங்கன்னா அன்னை பிரகதாம்பாள் என்கின்ற அரைக்காசு அம்மன் என்ற பெயருடன் அருள் பாலிச்சிட்ருக்காங்க. இங்கே சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம தொலைத்த பொருள் எதுவாக இருந்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த கோவில் பார்த்திங்கனாக்கா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு குடவரை கோயில், அதாவது மலையை குடஞ்சி கட்டப்பட்ட கோயில் தான் இந்த அரைக்காசம்மன் சொல்லக்கூடிய அன்னை பிரகதாம்பாளோட கோயில். இந்த ஸ்தலத்தோட வரலாறை பற்றி சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய குலதெய்வமாக கருதப்படக்கூடிய ஆலயம்தான் இந்த அன்னை பிரகதாம்பாள் ஆலயம். இந்த ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்யாமல் அதாவது புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருக்க அரச குடும்பத்தினர் எந்த விஷயமான காரியத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. எந்த ஒரு இது ஆரம்பிக்கணுனாலும் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு செயல்னாலும் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த திருத்தலத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சிவபெருமான் காமதேனுவுக்கு சாப விமோசனம் அளித்த ஸ்தலமும் இந்த பிரகதாம்பாள் ஆலயம்தான். அதை விட கோயிலோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த கோயிலுமே இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, இந்த கோவில் மேலே மாடி இருக்குது. அந்த குடவரை கோயிலுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது. அந்த மாடியில் தான் முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. அதாவது இந்த கோயிலுக்கு ஏன் அரைக்காசு அம்மன் அப்படின்ற பெயர் வந்துச்சுனாக்க, ஒரு முறை புதுக்கோட்டை ஆண்ட விஜய பேரரசர் ஒரு முக்கியமான ஆவணம் எங்கேயோ காணாமல் போச்சு அப்படின்றதுனால எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அந்த ஆவணம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த ஆவணம் திரும்ப கிடைக்கணும்னு அன்னை பிரகதாம்பாளிடம் பிரார்த்தனை செய்து வழிபட்டதுக்கப்புறம் அந்த அன்னையோட அருளால் அந்த தொலைந்து போன ஆவணம் திரும்ப கிடைச்சதாக ஒரு வரலாறு. இதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் பார்த்திங்கன்னா தனது நன்றியை தெரிவிக்கும் வகையில் அரைக்காசு நாணயத்தில், அதாவது அந்த காலத்தில் அவங்க அரசாங்கத்தில் அரைக்காசில் நாணயத்தில் ஒரு பக்கத்தில் அன்னை பிரகதாம்பாள் படத்தை பொறித்து வெளியிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரைக்காசு நாணயங்கள் பார்த்திங்களா மேக்ஸிமம் வட்ட வடிவில் தான் இருக்கும். அன்றையிலிருந்து தான் இந்த அம்மனோட பேர் வந்து அரைக்காசு அம்மன் என அழைக்கப்பட்டது. அப்போ அந்த ஆதி காலம் முதலே புதுக்கோட்டை மட்டும் இல்லை, அதை சுற்றி வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே மக்கள் தன்னோட தொலைந்து போன பொருள் எதாக இருந்தாலும் சரி அதை மீட்டெடுக்க அந்த அம்மனிடம் வந்து பிரார்த்தனை செய்ய தொடங்கினாங்க. அதிலிருந்து தான் இந்த கோவில் வந்து நம்ம இழந்த பொருள் அனைத்தையுமே திரும்ப கொடுக்கக்கூடிய அரைக்காசு அம்மன்னு எல்லாரையுமே போற்றப்படுகிறது. நம்ம ஸ்தலத்துக்கு போனோமாக்கா அங்கே நம்மளோட வேண்டுதல் அம்பாள்கிட்ட வச்சுட்டு கோவிலே அரைக்காசு குங்குமத்தோட அரைக்காசு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வேண்டுதல் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களோட காணாமல் போன தொலைந்து போன பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இழந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நகை பணமாக இருந்தாலும் சரி, வேலை தொழில்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இழந்ததை நிச்சயம் உங்களுக்கு மீண்டு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அப்படி மீண்டும் நீங்கள் வழிபாடு நிறைவேற்றத்துக்கு நேர்த்தி கடனை என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளத்தில் விநாயகரை பிடிச்சு வச்சு இஞ்சி வெல்லம் சேர்த்து பானகம் செய்து அதை அந்த கோயிலில் வந்து நிவேதனமாக டெய்லி படிச்சிட்ருக்கான். தன்னோட வேண்டுதல் நிறைவேறினவங்க எல்லாருமே அந்த கோவிலில் பானகத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது தான்
இந்த கோவிலோட நேர்த்திக்கடனே. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பானகம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்கோக்கர்ணம் என்ற இடத்துல இந்த கோயில் இருக்குது. அதாவது புதுக்கோட்டை மையத்திலேருந்து ஒரு 1½ கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கோக்கர்ணம் இருக்குது. நீங்கள் புதுக்கோட்டை வரணும்னா தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை இது எல்லாமே நியரஸ்ட் சிட்டி. இங்கேருந்தும் உங்களுக்கு திருக்கோக்கர்ணம் அப்படின்ற ஊருக்கு பேருந்து வசதி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த தொலைந்து போன பொருள் காணா போல் என்ன சொல்லப்போனால் ஒரு நபர் எங்கன்னே தெரியல, அவர் இருக்கிற இடம் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக நிச்சயம் போய் இந்த வழிபாடு செஞ்சு அந்த அரைக்காசு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்களா நிச்சயம் உங்கள் இழந்த பொருள், இழந்த நபர், இழந்த அனைத்துமே உங்களால் திரும்ப பெறப்படுங்க. நன்றி.